அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, லேஸ் வச்சு, அதாவது ரெடிமேட் லேஸ் வச்சு நம்ம டிசைனர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் ப்ளவுஸில். ஸோ இப்போ அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங் வந்துட்டு பேக் பார்ட் வந்து எடுத்துருக்குறோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, வழக்கம் போல் லைனிங்கில் நம்ம வந்து கழுத்தை வந்து வெட்டிக்கலாம். ஸோ ஒரிஜினல் வந்து ஓரம் எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ லைனிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, கழுத்தோடைய இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அதான் பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் 6.5 இன்ச்சு தான். ஆனால் தைக்கிறது சேர்த்து 7 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கழுத்துடைய அகலமும் 6.5 இன்ச்சு தான். ஆனால் நம்ம 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா, தைக்கும் பொழுது நமக்கு அந்த 6.5 இன்ச்சு வந்துடும். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுறேன். இந்த மார்க்கில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு டெமோ ஒன்று இந்த லைனிங்கில் மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, லீஃப் நெக் மாதிரி நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து ஷுவராக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க்கிங்லேயே கரெக்டாக கட் பண்ணதால் தச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் நமக்கு கழுத்துடைய அகலம் வந்துடும். இப்போ லைனிங் பார்த்திங்கன்னா நெக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரிஜினலில் அப்படியே வச்சு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். ஸோ நடுவில் எந்த ஒரு துணியும் கொடுக்காம, கேன்வாஸ் கொடுக்காம அப்படியே தச்சு திருப்ப போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இப்போ 1/4 இன்ச் அளவில் நம்ம தச்சுட்டு ஷுவராக வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் கார்னர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நெக்கு நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக திரும்பும் நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. லைனிங்கை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே திருப்பிங்க. திருப்பிட்டு இப்போ ஒரு மிதி எடை படிமான தையல் வந்து போட்டுடலாம் கழுத்தில். இப்போ கழுத்தில் படிமான தையல் போட்டுட்டு லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி பேக் பார்ட்டை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு என்ன செய்யணுன்னாக்கா, சென்டர் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த சென்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக பண்ண முடியும். இப்போ நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங்கில் நம்ம எப்படி மார்க்கிங் போட்டு பார்த்தோமோ, டெமோ போட்டு பார்த்தோமோ, அதே மாதிரி நம்ம இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஷோல்டர்லேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவுட்டரில் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம டபுள் லேயர் வர அளவுக்கு நம்ம கேப் விட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாட்டுக்காக வேண்டி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பேக்கில் போடக்கூடிய அந்த டாட்டுக்காக வேண்டி இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்ட பிறகு டாட் வந்து பிடிக்க முடியாது. ஸோ பிடிச்சாலும் அன்ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம 2 டாட்டும் வந்துட்டு பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்ட பிறகு லைட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஷேப் அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சரி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒன் சைடு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மார்க்கிங் வந்துட்டு இந்த சைடும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம துணியை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுங்க. மடித்து போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ நம்ம ஒன் சைடு மார்க் பண்ணும்பொழுது நல்லா திக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சு தட்டும் பொழுது அந்த மார்க்கிங் வந்து நமக்கு இந்தாண்டை விழும். இல்லைன்னு சொன்னீங்க லைட்டாக மார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியக்கூடிய தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் நல்லா திக்காக மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 சைடும் சேம் மெஷர்மெண்ட்டில் மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்ட மடித்து தச்சிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் நமக்கு லேஸ் வந்து வரப்போகிறதில்ல. ஸோ சில டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கீழே வரைக்கும் வரும். ஸோ அதையும் கவர் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டிசைனில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஹெம்மிங் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும்.
நான் இப்போ வந்து பெரிய தையல் போட்டிருக்கிறேன். ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையல் பிரிச்சிடலாம். இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டாட் போட்ட பிறகு லைட்டாக வந்து நெக் வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஓரத்தையல் போட்டு இந்த மாதிரி துணியை வந்து சுருக்கி விட்டுட்டோன்னு சொன்னாக்கா நெக் வந்து ப்ராடாக இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நம்ம நெக்கில் டபுள் தையல் போட்டு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் தான் வந்து நம்ம கோல்டன் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் லேஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம எப்படி வளைச்சாலும் வளையிற மாதிரி இருக்குது. சில லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் வளைக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டருக்கு நேராக நீங்கள் வந்து அந்த லேஸை என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி கரெக்டாக கூர்மையாக நீங்கள் ஒரு கூர் எடுக்கணும். இப்போ தான் அந்த ஷேப் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது மேட்சிங் நூல் போடுங்க. மேலே வந்து கோல்டன் கலர் கிளாத் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு முன்னாடியே நம்ம தைக்கிறது நிப்பாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் சேர்த்து நம்ம லேஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஷோல்டர்கிட்ட 3/4 இன்ச் நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே தைக்கிறத நிப்பாட்டிட்டு அப்படியே ரிவேர்ஸில் வந்துடுறோம். ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்ட பிறகு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம அந்த லேஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு லைன் வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டால் போதும். ரொம்ப கேப் விட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது சென்டரில் ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லேஸுக்கும் இன்னொரு லேஸுக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கும்பொழுது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டேப்பால் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2வதாக வச்ச லேயரில் இருந்து இப்போ 3வதாக வைக்கிற லேயருக்கும் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். உங்களுக்கு குத்து மதிப்பாக இந்த மாதிரி வச்சு தைக்க முடியும்னா நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டேப்பால் மார்க்கிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி நம்ம நெக்குக்கு சாக் பீஸ் போட்டு மார்க் பண்ணோமோ அதே மெத்தடில் ஒன் சைடில் நீங்கள் எல்லா மார்க்கிங் பண்ணிவிட்டு மடித்து வச்சு நீங்கள் அந்த மார்க்கிங்லாம் இன்னொரு சைடும் அதை வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம நடுவில் வைக்கக்கூடிய இந்த டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 லேயர் வச்சு நடுவில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். முக்கியமாக இந்த சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கூர்மை வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு லைன் வச்சுட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே கிராஸாக வந்துட்டு கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த வி ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கணும். வி ஷேப்பில் மடிச்சுட்டு இப்போ அந்த மார்க்கிங் நம்ம போட்ட மார்க்கிங்கில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். இந்த லேஸ் வந்து எப்படி வளைச்சாலும் வளையக்கூடிய லேஸு. சில லேஸ் பார்த்திங்கன்னா வளையாது. நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு வளைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேஸ்லாம் எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம கரெக்டாக அந்த சென்டர் வந்துட்டு மடித்து தைச்சிட்டோம் வி ஷேப்பில். இப்போ இந்த சைடும் அதே சேம் மார்க்கிங்கில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் நம்ம வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்லாம் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ
இப்போ ஃபுல்லாக நம்ம அவுட்டரில் வந்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிசரெல்லாம் என்ன செய்யணுன்னாக்கா எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடாது, இந்த டைமில் தான் கட் பண்ணணும். 2வது தையல் போட்டுட்டு வரும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது கவர் ஆன மாதிரி நம்ம கட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்துட்டு அந்த பிசரை எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் சேம் பார்த்தீங்கன்னா 2 லேயர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம வச்சோமோ அதே மெத்தடில் இந்த இடத்துல இந்த லேஸ்லேயும் நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த கார்னர் தான் நீங்கள் வந்து சரியாக வி ஷேப்பில் கரெக்டாக மடிக்கணும். அப்போ தான் அது நெக்குக்கே அதான் வந்துட்டு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அதை வந்து அந்த வி ஷேப் மடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கூர்மை வர அளவுக்கு நம்ம மடிக்கணும். லேஸை வந்துட்டு நீங்கள் வளைக்கும் பொழுது கொஞ்சம் குளிர் விட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பெண்ட் ஷேப் வந்து வளையும். இப்போ கரெக்டாக அந்த வி ஷேப் வச்சு நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அவுட்டரில் இன்னொரு 2வது தையல் போட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணுறது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணாலும் அவுட்டரில் நம்ம எந்த மாதிரியான டிசைன் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.